வரலாற்றில் ஒரு பதிவு இருக்குது. நீங்கள் கூகுளில் ஒரு டிராயிங், நீங்கள் நிறைய பெரிய இடங்களுக்கு போனீங்கன்னா ஒரு ஓவியம் பார்த்துருப்பீங்க. தொழும் கைகள், ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியம் வரும். இப்படி தழுத்த ஒரு வயசான கைகள் இப்படியே தொழுகிற மாதிரி, வணக்க சொல்கிற மாதிரியான ஒரு கைகள் இருக்கும். இது எந்த காலத்தில்னா 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனிக்கு பக்கத்தில் நூரம்பர்க் அப்படின்னு ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். அவங்க அப்பா ஒரு சாதாரண நகை செய்கிறவ ஒரு ஆசாரி. அவருடைய வீட்டில் 14 பிள்ளைகள். அதனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை சாப்பாடு ரொட்டி கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனால் அதில் 3ஆவதா 4ஆவதா பிறந்த 2 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பெரிய கனவு என்னென்னா நம்ம ஓவியன் ஆகணும் அப்படின்னு. அவங்க 2 பேருக்கும் பெரிய கனவு. அவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிக்குவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே, நம்ம எப்படியாவது ஓவியன் ஆகணும்டா, இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எப்படா நம்ம ஆக முடியும், நம்ம அப்பா அப்பாவால் நமக்கு சாப்பாடே போட முடியல, நம்மளை எப்படி ஓவிய கல்லூரியிலலாம் சேர்த்து படிக்க வைப்பாங்க. அப்படியே வளர்கிறாங்க. வளரும் போது 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம். அண்ணன் சொல்கிறான், இப்போ நாம் ஒரு காசை நான் சுண்டி போடுறேன், தலை விழுந்தா நான் வேலைக்கு போகிறேன், பூ விழுந்தா நீ வேலைக்கு போ. ஒருத்தங்க வேலைக்கு போய் இன்னொருத்தங்களை படிக்க வைப்போம். படித்து முடித்த உடனே படித்தவன் சம்பாதிச்சு இன்னொருத்தனை ஓவிய கல்லூரியில் படிக்க வைக்கணும். அப்போ நம்ம 2 பேருமே ஓவியர் ஆயிடலாம்ல. சூப்பரான ஐடியாண்ணா அப்படின்னு காசை டாஸ் போட்டு பார்க்குறாங்க. தலை விழுது. இப்போ அண்ணன் சுரங்க தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறார். தம்பி அந்த காசை வச்சு, அண்ணன் அனுப்புகிற காசை வச்சு ஓவிய கல்லூரிக்கு படிக்க போகிறார். சில வருடங்கள் ஆகிறது. தம்பி நல்லா படித்து மிகச்சிறந்த ஓவியராகி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டில் எல்லாருக்கும் அன்னைக்கு விருந்து. அண்ணன் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து தம்பியவே பார்த்துட்ருக்கிறார். தம்பி எல்லார்ட்டையும் பேசிட்டு அண்ணன்ட்ட உட்காரான். உட்காந்து, அண்ணன் நம்ம கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு, நான் நிறையா சம்பாதிச்சிட்டேன், நீ வேலை பார்த்தது போதும், இனிமே நீ ஓவியம் படிக்கப்போ உனக்கு நான் பணம் கட்டுக்கிறேன். அண்ணன் அப்படியே கண்ணு கலங்கி போய் உட்காந்துருக்கிறாரு. ஏன் கண்ணு கலங்குற? அண்ணன் என் கையை பாரு அப்படின்றாரு. கையை பார்த்தா டெய்லி சுரங்கத்தில் வேலை பார்த்து அந்த உளி பிடித்து அவருடைய பல எலும்புகள் நொறுங்கி இருக்குது. அப்படியே கையை இப்படி பண்ணும்போதே கை கிடுக்கிடுன்னு நடுங்குது. இந்த எலும்பெல்லாம் நொறுங்கி இருக்குது. என்னால் நீ கொடுத்த இந்த ட்ரிங்க்ஸவே என்னால் கையில் வாங்க முடியல, நான் எப்படி ப்ரஷ் பிடிச்சி வரைய போகிறேன். பரவாயில்லை, என் கனவு என் கண்ணுக்கு முன்னாலேயே அழிந்து போனது, ஆனால் என் தம்பியின் கனவு நிஜமாகியதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நீயாவது ஜெயிச்சியே, அது போதும். அப்போ தான் அண்ணன் அப்படி வச்சுருந்த அந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையை அப்படியே மனசுக்குள்ளே உள்வாங்கி தொழும் கைகள் அப்படின்னு வரைஞ்சி என்னுடைய அண்ணனுக்கு இது சமர்ப்பணம் அப்படின்னு அந்த ஓவியர் வரைஞ்சார். இப்போ தன்னுடைய வாழ்க்கையின் சில துளிகளை இழந்தாவது தன் கூட பிறந்தவர்களுக்கு உதவி செய்வது தான் உண்மையான அன்பு என்பதை நமக்கு முன்னால் எத்தனையோ பேர் நிரூபித்திருக்கிறார். ஆக்சுவலாக எனக்கு கொடுத்த தலைப்பு தெய்வம் தந்த வீடு. இப்போ தான் டாப்பிக்கே வர்றீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. தெய்வம் தந்த வீடு அப்படின்னா அது ஒரு சினிமா பாட்டில் வர்ற முதல் வரி. ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க விஷயம் நிறைய ஸ்கூல் காலேஜுக்கெலாம் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் பேசுகிறது கூப்பிடுவாங்க, எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, எங்களை மாதிரி பேச்சாளர்களை. இப்போ எல்லா இடத்துலையும் என்ன வேல்யூ அடிஷன் கொடுக்கணும், என்ன சார் எங்ககிட்ட இருந்து பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்போம்ல. அப்போ எல்லா ஸ்கூல், எல்லா காலேஜ் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க, அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், எங்கே போனாலும் எல்லா டீச்சர்ஸும் சொல்கிற ஒரே விஷயம், இந்த காலத்து பசங்களுக்கு, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ரிலேஷன்ஷிப்போட அருமை தெரியல, பெற்றவங்கள மதிக்க மாட்றாங்க, கூட பிறந்தவங்கள நேசிக்க மாட்றாங்க, டீச்சர்ஸ்க்கு மேலே சுத்தமாக மரியாதையே கிடையாது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இந்த பிரச்சனையே கிடையாது. ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள், ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள், இது ஒன்று தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களிடம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ரிலேஷன்ஷிப்பை மதிக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆனால் ரிலேஷன்ஷிப்பை மதிக்க தெரியாது என்று சொல்லுகிற எங்கள் இளைஞர்களிடம் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. யாரோ ஒருத்தர் நம்மளால் நேசிக்க முடியுது. இப்போ நீங்கள் எல்லாம் 3 நாளில் எத்தனை பேர்கிட்ட பழகிருக்கீங்கன்னு தெரில. மொதல் நாள் எல்லோரும் எப்படி இருந்தீங்க? வாங்க, வணக்கம், எந்த ஊர் நீங்கள்? கரூர் பக்கமா? நாங்கள் தேனிக்கு பக்கத்தில் ஆண்டிப்பட்டின்னு ஒரு ஊர், அங்கேருந்து வந்திருக்கிறோம். அப்படிங்களா? ஓகே, வாங்க போங்க, இந்தாங்க பிளேட் எடுத்துக்கோங்க, இப்படிலாம் பேசியிருப்பீங்க இல்லையா? இன்றைக்கி கொஞ்சம் குறையும், வா இப்படி உட்காரியா? இன்னும் 1 வாரம் கழிச்சு எரும மாடு அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இங்கே தொலை.
இன்னும் அடுத்த வருஷம் உங்கள் ட்ரெஸ் எது, அவங்க ட்ரெஸ் எது, உங்கள் பிளேட் எது, அவங்க பிளேட் எது, வித்தியாசமே இல்லாமல் 4 நாளில் இந்த 4 வருஷங்களில் 2.5 கலந்து போவீர்கள் இல்லையா? இது வரைக்கும் நம்ம சுடிதாரையோ சாலையோ உங்கள் தங்கச்சியோ அக்காவோ எடுத்தால் கொலவெறி ஆகும். என் திங்ஸை யாரும் தொடக்கூடாது சொல்லியிருக்கிறேன்ல, ஏன் தொட்ட. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் எடுத்துக்கொடி, உனக்கு இல்லாததா, உனக்கு போகத்தான் எனக்கு மிச்சம். பசங்க அதை விட ஜாஸ்தி. அப்பா எப்போ பார்த்தாலும் இவன் என் ஷர்ட் எடுக்கிறான்ப்பா, என் டிஷர்ட் எடுக்கிறான், எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இங்கே அந்த ஜீவன் உங்ககிட்ட எதுவுமே கேட்காது. உள்ளாடை தவிர எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுற ஒரே ஜீவன் உங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். பேஸ்ட்லேருந்து ப்ரஷ்ஷில் எல்லாத்தையும் அவன் பாட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். என்னடான்னா அவன் அப்படித்தான்டா, என்னடா பண்ண சொல்கிற, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுங்கிற வார்த்தைக்கு நாம் கொடுத்துருக்கிற மதிப்பு அவ்வளோ பெருசு. அதுலேயும் இப்போ ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையெல்லாம் போயிடுச்சு. பெஸ்டி, இவன் தான் என்னுடைய பாய் பெஸ்டி, இவ தான் என்னுடைய கேர்ள் பெஸ்டி சொல்கிறீங்க தானே? அப்போ எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒருவரை நம்ம வாழ்க்கை முழுக்க நேசிக்க முடிகிறது இல்லையா? ஆனால் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, நம்ம இந்த உலகத்துக்கு தந்த நம்ம அம்மா அப்பாவை, நம்ம கூட பிறந்தவங்கள நம்மளால் ஏன் நேசிக்க முடியல? ஏன் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விலகி கொண்டு இருக்கிறோம்? உண்மையிலே ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப உன்னதமானது. அதோட ஈடு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் உங்கள் கட்சி தான். ஏன்னா சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இந்த 1 வருஷத்துக்குள்ளே சினிமாவின் மிகப்பெரிய ஒரு விருது கொடுத்தாங்க. தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருதை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்கன்னு சொன்னபோது, அவர் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கலாம்? சின்ன வயசுலேயே அவருக்கு அம்மா இல்லை, அப்பாவுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர், அப்பாவுக்கு அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம். இல்லை அண்ணன் தான் எல்லாமே அப்படின்னு இப்போ கூட ஜெயிலர் மேடையில் சொன்னார். அவங்க அண்ணனுக்கு அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம். இல்லை மனைவிக்கு பண்ணியிருக்கலாம். 2 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கலாம். இல்லை பேர குழந்தைங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் யாருக்கு அவர் டெடிகேட் பண்ணார் தெரியுமா? 40 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கண்டக்டராக இருக்கும்போது டிரைவராக இருந்த இவருடைய உயிர் நண்பன் ராஜ் பகதூருக்கு அந்த விருதை டெடிகேட் பண்ணார். ஃப்ரெண்ட்ஷிப்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 40 வருஷம் கழிச்சு இன்னும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த ராஜ் பகதூரை நீங்கள் பார்த்துருக்குறீங்க தெரியுமா? ரஜினி சார் ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு படத்தில் பார்த்துருக்குறீங்க. சந்திரமுகின்னு ஒரு படம் வந்ததா? அதில் ஓப்பனிங் சாங்கு தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு வந்ததா? அதில் ரிப்பீட்டுன்னு ஒரு வார்த்தை வரும்ல. ரிப்பீட் யார் சொல்வா? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராம்குமார் சொல்வார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பையன் அவர். 2வது ஒரு ரிப்பீட்டு அப்படின்னு வரும். அதை யார் சொல்வானா? அந்த படத்தோட டைரக்டர் பி வாசு அவர்கள் சொல்வார். 3வது ஒரு ரிப்பீட்டுன்னு வரும். அவர் யாருன்னே நமக்கு தெரியாது. சாதாரண ஒரு வேட்டியும் பனியனும் போட்டு தலையில் ஒரு துண்டு கட்டியிருப்பார். அந்த துண்டை இப்படி எடுத்துகிட்டு ரிப்பீட்டு அப்படின்ட்டு போயிடுவார். அவர் தான் ரஜினி சாருடைய உயிர் நண்பன். 40 வருஷங்களுக்கு முன்னால் உன்னால் ஜெயிக்க முடியும்னு 200 ரூபாய் கொடுத்து சென்னைக்கு அனுப்புன அந்த டிரைவராக இருந்த ராஜ் பகதூர் தான் அதில் 3வது ரிப்பீட் சொல்கிறார். அந்த நட்பை விடாமல் எங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். அப்போ இந்த நட்பு ரொம்ப உயர்வானது, உன்னதமானது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன? ஃப்ரெண்ட்ஸில் ஏதுங்க நல்லவங்க கெட்டவங்க? ஃப்ரெண்டுனாலே அவன் நல்லவன் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் வேற ஒன்று சொல்லியிருக்கிறார். நல்ல நண்பன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஒரு திருக்குறளில் சொல்கிறார், நகுதர் பொருட்டன்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. ரொம்ப ஈஸியாக புரியுதுல, நானே சொல்லிடுறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, சும்மா நம்ம கூட உட்காந்து கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் உண்மையான நண்பன் கிடையாது. நாம் தவறு செய்யும் போது யார் ஒருத்தன் பலார்னு அரைஞ்சி இந்த தப்பை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறானோ அவன் தான் நல்ல நண்பன், அவன் தான் நல்ல தோழி. அப்படிப்பட்ட நண்பர்கள் இந்த 4 வருஷத்தில் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு. அப்படி கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பாங்க. அவங்கள லைஃப் முழுக்க ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அவர்கள் துணையாக இருப்பார்கள். அப்போ ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்கும்? இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்கும்? இன்றைக்கி விண்வெளிக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவு வளர்ந்திருக்கிறது. ஆனால் உங்கள் வேர் வீட்டில்தான் தொடங்குகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். தெய்வம் தந்த வீடு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இனிமேல் நீ தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு ஸ்டேட்டஸில் அவங்கள போடலாம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள திட்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம். அப்போ அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னு. அப்போ அவங்கள தேர்வு செய்கிற ஒரு உரிமை, வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது.
ஆனால் அம்மா அப்பாவை, அண்ணன் தம்பியை, அக்கா தங்கச்சியை செலக்ட் பண்ணுற வாய்ப்பு ஏதாவது நமக்கு இருக்கா? அப்படி செலக்ட் பண்ணியிருந்தால் நம்ம யாரெல்லாம் பண்ணியிருப்போம்? நமக்கு அப்பாவா ஒரு அம்பானியை, அம்மாவா இருக்கிறதுலையே ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒருத்தங்களை, கூட பிறந்தவங்கள விஜய் அஜித்தை, இப்படிலாம் தானே செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. கடவுளாக பார்த்து கொடுத்தது இதுதான் நம்ம ஃபேமிலி. இப்போ இந்த ஃபேமிலி நமக்கு எவ்வளவு முக்கியமானவங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நம்மளுடைய இன்ப துன்பங்களுக்கு துணை இருக்கிறவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாரிசு பட ஆடியோ லான்ச்சில் விஜய் சார் ஒரு கதை சொன்னார். எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. அவர் குட்டி கதை நிறையா சொல்லுவார், கேட்டிருக்கிறீங்களா? அதில் ஒரு அண்ணன் தங்கச்சி கதை சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஒரு அப்பா அம்மா, ஒரு அண்ணன் தங்கச்சி, சின்ன குடும்பம். அப்பா டெய்லி என்ன பண்ணுவார், ஒரு 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அண்ணனுக்கு ஒன்று, தங்கச்சிக்கு ஒன்று. இந்த தங்கச்சி பாப்பா என்ன செய்யும், சாக்லேட் கொடுத்த உடனே வேகமாக வாங்கி சாப்பிட்ரும். இந்த அண்ணன் என்ன பண்ணுவான், அந்த சாக்லேட்டை ஒழிச்சு வச்சுருப்பான், நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அங்கே போய் சாப்பிட்லான்னு. ஆனால் அண்ணன் அந்தாண்ட போன உடனே தங்கச்சி என்ன பண்ணும், ஓடி போய் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்ரும். இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு, டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் தங்கச்சி பாப்பா அண்ணங்கிட்ட கேட்குது, அண்ணா அன்புன்னு சொல்கிறாங்களே, அன்புனா என்னண்ணா அப்படின்னு. அதுக்கு அந்த அண்ணன் சொல்கிறான், இல்லைடா, அப்பா டெய்லி 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார், உனக்கு ஒன்று தருவார், நீ சாப்பிட்ருவார். எனக்கு ஒன்று தருவார், அதை நான் ஒழிச்சு வைப்பேன், அதையும் நீ சாப்பிட்ருவேன். நீ சாப்பிட்ருவேன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன் பாரு, அதுக்கு பேர் தான்டா அன்பு என்று அந்த அண்ணன் சொன்னதாக விஜய் சார் அதில் சொன்னார். அன்புங்கிறது எது, அண்ணனோடதும் எனக்குத்தான்னு நாம் எடுத்து வச்சுக்கிட்டாலும், அது தெரிந்தாலும் அதை திரும்ப திரும்ப நமக்கு தருகிற அன்புக்கு பெயர் தான் அண்ணனுடைய அன்பு. இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவை பற்றி ஒரு சினிமா பாட்டில் பேரரசு தான் எழுதியிருக்கிறார், விஜய் படத்தில் தான். நீ எந்த ஊரு நான் எந்த ஊருன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதில் இடையில ஒரு வரி வரும், கருவறை தோழிடா எங்க குல சாமிடான்னு அவர் தங்கச்சியை பார்த்து பாடுவார். கருவறை தோழி, கருவறை தோழன் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது வரைக்கும். வகுப்பறை தோழன்னா நம்ம கிளாஸ்மேட், வகுப்பறை தோழினா நம்மளுடைய கிளாஸ்மேட். ஆனால் கருவறை தோழி, கருவறை தோழன்னா நம்ம கூட பிறந்த, நம்ம அம்மா வயிற்றில் பிறந்த நம்ம அக்கா, அண்ணன், நம்ம தம்பி, தங்கச்சி, இவர்கள் தான் நம்முடைய கருவறை தோழர்கள். அவர்கள் தான் நம்ம வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமானவர்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே கருவறையில் நம்ம இருந்திருக்கிறோம், ஒரே தாயினுடைய பாலை குடித்து வளர்ந்திருக்கிறோம், நம்மெல்லாம் ஒரே ரத்தம். இப்போ அந்த அன்புக்கு உரியவர்களை நம்ம ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அதிகம் படிச்சிருக்கலாம், நாளைக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம், அவங்க சாதாரணமானவங்களாம் நாளைக்கு இருந்தால் கூட எனக்கு என்னென்னு அசால்ட்டாக அவங்கள விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த பாண்டிங் ரொம்ப பெருசு. நம்ம தமிழில் பாசமலர் அப்படின்னு ஒரு படம் வந்தது, தெரியும் தானே? இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களான்னு தெரில. சிவாஜி சாரும் சாவித்திரி மேடமும் அண்ணன் தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு படத்தில் கூட ஜோடியாகவே நடிக்கல. கடைசி வரைக்கும் அண்ணன் தங்கச்சி மாதிரியான வேஷம் வந்தால் மட்டுமே நடிச்சிருக்காங்களே தவிர அவங்க ஜோடியாகவே நடிக்கலை. ஏன்? சினிமாவில் நடித்தா கூட அண்ணன் தங்கை உறவு என்பது புனிதமானது என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சென்டிமெண்ட் உள்ள நாடு நம்முடைய நாடு. ஏன் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஐஐடியில் ஒரு தடவை, சென்னை ஐஐடியில் விப்ரோ கம்பெனி சேர்மன் அஜிம் பிரேம்ஜின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த சேர்மன் அவர் நடந்த ஒரு சம்பவத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணார், உங்களை மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அவர் எதுக்காக ஷேர் பண்ணார்னா, வாழ்க்கை எந்த கணத்திலும் மாறக்கூடியது, இப்படி தான் வாழ்க்கை போகும்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்க முடியாது. ஒரு செகண்டில் என்ன வேணாலும் அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு அதை சொன்னார். நான் இந்த தலைப்புக்காக அதை சொல்கிறேன். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, அம்மா அப்பா அக்கா, அந்த அக்காவுக்கு ஒரு 8 வயசு இருக்கும், டெஸ் அப்படின்னு அவளுக்கு பேர். அவள் தம்பிக்கு பேர் ஆண்ட்ரூ, அவன் ஒரு 4-5 வயசு அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப சண்டை. நம்ம வீட்டில் எப்படி சண்டை போட்டுக்கிறோம், அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அடிச்சுக்கிற மாதிரி எந்நேரம் அடிச்சுக்குவாங்க. ஒரு பேனாவுக்கு, பென்சிலுக்கு, ஒரு சாக்லேட்டுக்கு, நாயா பேய் அடிச்சுக்குவாங்க. அப்படி ஒரு அக்கா தம்பி. திடீர்னு ஒரு நாள் அவன் தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறான். திடீர்னு நல்லா இருந்தவன் மயக்கம் போட்டு விழுறான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணும்போது அவனுக்கு மூளைக்கு போகிற நரம்பில் ஏதோ பிரச்சனை. உடனே ஹாஸ்பிட்டலில் வச்சு அவனுக்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. செலவாயிட்டே இருக்குது. தங்கியிருந்த வீடை விற்றுட்டாங்க, என்னென்ன சொத்து இருந்ததோ எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு சாதாரண வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பவும் அவனை சரி பண்ணவே முடியல, அப்படியே படுத்த படுக்கையாகவே இருக்கிறான். இனிமே உங்களால் இதை பார்க்க முடியாது, எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்க முடியுமோ பார்த்துக்கோங்கன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த பையன் வீட்டில் படுத்த படுக்கையாகவே இருக்கான், 4 வயசு தம்பி.
8 வயசு அக்கா பார்த்துட்டே இருக்கிறா. எப்போ பார்த்தாலும் நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பான், நம்மக்கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பான், நம்மளை அடிச்சுட்டே இருப்பான், படுத்தே இருக்கிறான், எந்திக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு அவனை போய் எழுப்புறாங்க. ஆண்ட்ரூ எந்திரா, நீ கேட்ட எல்லாத்தையும் தந்துடுறேன், அந்த பென்சில் உனக்கே கொடுத்துட்றேன், அந்த டெடிஃபியர் உனக்கே கொடுத்துட்றேன், எந்திரிச்சிருடா, அக்கா கூட சண்டைக்கு வா, அக்கா கூட பேசி அவங்க கூட சாப்பிடு அப்படின்னு அவனை எழுப்பி பார்க்குறாங்க. அவன் அப்படியே இருக்கிறான். அவங்க அம்மாட்ட போய் அழுகிறான், தம்பி எந்திக்க சொல்லுங்கம்மா, இனிமேல் நான் அவன் கூட சண்டையே போட மாட்டேன், தம்பி எந்திக்க சொல்லுங்கம்மா, அவன் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேம்மா, வீட்டு வேலையில் நானே பார்க்குறேம்மா, அவனை எந்திக்க மட்டும் சொல்லுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இனிமேல் தம்பி எந்திக்கணும் அப்படின்னா ஏதாவது அற்புதம் கிடைச்சா மட்டும்தாம்மா நடக்கும், அற்புதம் இல்லைன்னா இனிமேல் அவன் எந்திக்க மாட்டான், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் அப்படின்றாங்க. அவளால் அதை தாங்கிக்கவே முடியல. அற்புதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற வயசும் இல்லை. உடனே வீட்டுக்குள்ளே ஓடி போய் அவள் காசு சேர்த்து வைப்பாள் இல்லையா, பிக்கி உண்டியல், அந்த உண்டியல் எடுத்துகிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறான். அந்த ஊரில் இருக்கிற பெரிய மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போய் அங்கே அதை வச்சுட்டு, இதை எடுத்துக்கிட்டு எனக்கு அற்புதம் கொடுங்க, இதை எடுத்துக்கிட்டு எனக்கு அற்புதம் கொடுங்க, அப்போ தான் என் தம்பி பிழைப்பான், அற்புதம் இருந்தால் தான் என் தம்பியால் உயிர் பிழைச்சி எந்திக்க முடியும், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இந்த காசை வச்சுக்கிட்டு அற்புதம் கொடுங்க. அது கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிற அற்புதம்லாம் இங்கே கிடைக்காதுன்னு ஒரே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு உள்ளே இருந்து ஒருத்தர் வெளியில் வர்றார். என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு சொல்கிறா, என் தம்பி படுத்தே இருக்கிறான், எந்திக்கவே மாட்டேங்கிறான், அம்மாவும் அப்பாவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அற்புதம் இருந்தால் தான் அவன் பிழைக்க முடியுமா, ப்ளீஸ் நீங்களாவது அதை வாங்கி கொடுங்க அப்படின்றான். நான் வர்றேம்மா, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கூடவே போகிறார். அந்த தம்பியை பார்க்குறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த டெக்சாஸ் மாகாணத்தில் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் அவனை கொண்டு போய் வச்சு அவனுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. பண்ணி அவன் பழிச்சிடுறான். இப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கு, எவ்வளோ பணம் கேட்பாங்களோ தெரியலையே அப்படின்னு நிற்கும் போது இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், கவலைப்படாதீங்க, இந்த அற்புதத்தின் விலை உங்கள் பொண்ணு கொடுத்தால உண்டியல், அதில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுதான் இந்த அற்புதத்தின் விலை. நான் அந்த மருத்துவமனையின் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஹார்லைன் ஆம்ஸ்ட்ராங். நான் தற்செயலாக இன்றைக்கி அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருந்தேன். அவள் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஏக்கம், என் தம்பியை எப்படியாவது காப்பாற்றிட மாட்டோமாங்கிற அந்த ஏக்கத்தையும் கண்ணீரையும் பார்த்து தான் உங்கள் பையனுக்கு நான் இலவசமாக சிகிச்சை செஞ்சேன். ஒரு இறந்து கொண்டிருக்கிற உயிரை காப்பாற்றுவதற்கு இறைவனால் தான் முடியும் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரியும் உங்களுக்கு ஒரு இறைவன் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்காக அவங்க எதையும் செய்வாங்க. நம்ம இருக்கும்போது சண்டை போடுவாங்க, நம்ம இருக்கும்போது குறை சொல்லுவாங்க, நம்மளை பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைனா எந்த எல்லைக்கும் போக துணிகிறவர்கள் தான் நம்முடைய சகோதரிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிரியாவில் நிலநடுக்கம் வந்தது தெரியும்ல, நான் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. நிலநடுக்கம் வந்து அதுக்கு மறுநாள் ஒரு தலைப்பு செய்தியே போட்டிருந்தாங்க. ஒரு 7 வயசு அக்கா தன்னுடைய தம்பியை கீழே அவன் படுத்திருக்கிறான், அவன் பக்கத்தில் இவன் மேலே படுத்திருக்கிறா, அவன் மேலே ஒரு சுவர் இடிஞ்சு விழுது, இவ கையில் தாங்கிக்கிட்டே இருக்கிறான். 17 மணி நேரம் அந்த பொண்ணு தன் தம்பி தலையில் அந்த சுவர் விழுந்துடாம தாங்கிக் கொண்டே இருந்தாள் என்றால், நான் அழிந்தாலும் பரவாயில்லை, என் தம்பி அழியக்கூடாது என்று நினைக்கிறவளுக்கு பெயர் தான் அக்கா. அப்படிப்பட்ட அக்காக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகள் நம்ம கூட இருக்கிறாங்க. நீங்கள் சினிமாவிலேருந்து எதையோ கற்றுக்குறீங்கல்ல, சினிமாவில் நீங்கள் ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. விசு சார் படம்லாம் யார் பார்த்துருக்குறீங்க? டைரக்டர் விசு சார் படம் கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்குறீங்களா? ஜெயிலர் பார்த்துட்டிங்களா? ஜெயிலர் பார்த்துட்டிங்களா? பார்க்கலையா? பார்த்தாச்சு. ஏன் பார்க்கக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை இப்படி உட்காந்துருக்குறீங்க. விசு சார் படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை டிவியில் அந்த நகைச்சுவை சீன் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய எல்லா படத்துலேயும் ஒருத்தர் இருப்பார். கிஸ்மு அப்படின்னு அவருக்கு பேர், கிருஷ்ணமூர்த்தி கிஸ்மு. அவர் விசு சார் கூட பிறந்த தம்பி. அவர் எல்லா படத்துலையும் அவர் இருப்பார். அவர் கொஞ்சம் சுமாராக தான் நடிப்பார், ரொம்ப சுமாராக தான் நடிப்பார். விசு சார் அளவுக்குலாம் கூட நல்லா நடிக்க மாட்டார். நீங்கள் சம்சாரம் அது மின்சாரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸாக அவர் தான் வருவார். மனோரமா கூட திட்டுவாங்கல்ல, கம்முனாட்டி போ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கல்ல, அவர் தான் அந்த பெரிய மீசையை வச்சுக்கிட்டு வருவார். கண்ணம்மா கம்முன்னு கடை அப்படிங்காங்க. அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸாக நடித்தவர் தான் கிஸ்மு. விசு சாருடைய எல்லா படத்துலையும் அவர் இருப்பார். அவர் ஒரு கட்டத்தில் இறந்து போயிட்டார். கிஸ்மு சார் இறந்ததுக்கப்புறம் விசு சாரால் வெற்றி படமே கொடுக்க முடியல. என்ன அப்படின்னா, என்னுடைய தம்பி இறந்ததுக்கப்புறம் என்னால் இந்த துறையில் இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு என் தம்பியை நான் நேசித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடன்பிறப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கானது. சரி, அது கூட போன ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனுக்கு வருவோம். இப்போ விஜயை வச்சு அடுத்த ஒரு படம் யார் எடுக்க போகிறா? தளபதி 68 வெங்கட் பிரபு.
அவர் படத்தில் எல்லா படத்துலையும் ஒருத்தர் இருப்பார் நடிக்கவே தெரியாமல். யார் அவர்? பிரேம்ஜி. அவர் யார்? வெங்கட் பிரபு சாருக்கு கூட பிறந்த தம்பி. ஒரு பேட்டியிலே கேட்டாங்க, சார் உங்கள் படத்தில் நீங்கள் கதை இல்லாமல் கூட படம் எடுக்கிறீங்க, உங்கள் தம்பி இல்லாமல் ஏன் சார் படமே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அவன் இல்லாமல் என்னால் படம் எடுக்க முடியாது, ஏன்னா அவன் எடுக்க விடமாட்டான் அப்படின்னு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு நான் படம் எடுக்க போகிறேன்னா முதல்ல என் கேரக்டர் என்ன அதை சொல்லு, இதாவது ஒழுங்காக பண்ணுவியா, எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு பிரேம்ஜி சொல்வாராம். ஆனால் தன்னுடைய தம்பி அவர் படம் தவிர்த்து வேறு மற்ற படங்களை அவர் நடிச்சிருக்கவே மாட்டார், ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த அளவுக்கு தன்னுடைய தம்பியை தன் கூடவே லிஃப்ட் பண்ணி விடணும் அப்படின்னு இந்த சினிமா துறையில் இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இப்போ நம்ம தனுஷ் வந்தார், தனுஷ் படம் நடித்து வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவரெல்லாம் ஒரு கதாநாயகன், இவரெல்லாம் ஒரு ஹீரோ, வீட்டுக்கு வெளியில் வந்து படுத்தாருன்னா 4 கிலோ எலும்பு 8 கிலோ தோல், நாய் தூக்கிட்டு போயிடும், இப்படியே கமெண்ட் சொன்னாங்க. ஆனால் அவங்க அண்ணன் அவருக்கு அடுத்து நல்ல படங்களாக கொடுத்து இன்னைக்கு தமிழ் திரையுலகின் அசுரன் என்று தனுஷ் தனக்கு ஒரு பேர் வாங்கியிருக்கிறார். காரணம் செல்வராகவன் அப்படிங்கிற அவருடைய அண்ணன் தம்பி உறவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நம்ம நிலையில்லாத உலகம்னு சொல்லக்கூடிய திரை உலகத்தில் கூட எவ்வளவு பாசமாக இருக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர் வர்றதுக்கு யார் காரணம்? அவங்க அண்ணன் ராஜா. ஜெயம் படத்திலிருந்து தனி ஒருவன் வரைக்கும் அவர் அப்படி இறங்கும் போதெல்லாம் டக்குன்னு ஒரு லிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பார். இப்போ ஸ்ட்ராங்கான நம்ம மேலே அன்பு உள்ள ஒரு அண்ணன் இருந்தால் இந்த வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய உயரங்களுக்கு சென்றுவிட முடியும் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். வரலாற்றில் ஒரு பதிவு இருக்குது, நீங்கள் கூகுளில் ஒரு டிராயிங், நீங்கள் நிறைய பெரிய இடங்களுக்கு போனீங்கன்னா ஒரு ஓவியம் பார்த்துருப்பீங்க, தொழும் கைகள், ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியம் வரும். இப்படி தழுத்த ஒரு வயசான கைகள் இப்படியே தொழுகிற மாதிரி, வணக்க சொல்கிற மாதிரியான ஒரு கைகள் இருக்கும். இது எந்த காலத்தில்னா 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனிக்கு பக்கத்தில் நூரம்பர்க் அப்படின்னு ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். அவங்க அப்பா ஒரு சாதாரண நகை செய்கிறவ ஒரு ஆசாரி. அவருடைய வீட்டில் 14 பிள்ளைகள். அதனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை சாப்பாடு ரொட்டி கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனால் அதில் 3ஆவதா 4ஆவதா பிறந்த 2 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பெரிய கனவு என்னென்னா நம்ம ஓவியன் ஆகணும் அப்படின்னு. அவங்க 2 பேருக்கும் பெரிய கனவு. அவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிக்குவாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே, நம்ம எப்படியாவது ஓவியன் ஆகணும்டா, இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எப்படா நம்ம ஆக முடியும், நம்ம அப்பா அப்பாவால் நமக்கு சாப்பாடே போட முடியல, நம்மளை எப்படி ஓவிய கல்லூரியிலலாம் சேர்த்து படிக்க வைப்பாங்க. அப்படியே வளர்கிறாங்க. வளரும் போது 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம். அண்ணன் சொல்கிறான், இப்போ நாம ஒரு காசை நான் சுண்டி போடுறேன், தலை விழுந்தா நான் வேலைக்கு போகிறேன், பூ விழுந்தா நீ வேலைக்கு போ, ஒருத்தங்க வேலைக்கு போய் இன்னொருத்தங்களை படிக்க வைப்போம், படித்து முடித்த உடனே படித்தவன் சம்பாதிச்சு இன்னொருத்தனை ஓவிய கல்லூரியில் படிக்க வைக்கணும், அப்போ நம்ம 2 பேருமே ஓவியர் ஆயிடலாம்ல. சூப்பரான ஐடியாண்ணா அப்படின்னு காசை டாஸ் போட்டு பார்க்குறாங்க. தலை விழுது. இப்போ அண்ணன் சுரங்க தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறார், தம்பி அந்த காசை வச்சு, அண்ணன் அனுப்புகிற காசை வச்சு ஓவிய கல்லூரிக்கு படிக்க போகிறார். சில வருடங்கள் ஆகிறது. தம்பி நல்லா படித்து மிகச்சிறந்த ஓவியராகி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டில் எல்லாருக்கும் அன்னைக்கு விருந்து. அண்ணன் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து தம்பியவே பார்த்துட்ருக்கிறார். தம்பி எல்லார்ட்டையும் பேசிட்டு அண்ணன்ட்ட உட்காரான். உட்காந்து, அண்ணன் நம்ம கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு, நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், நீ வேலை பார்த்தது போதும், இனிமே நீ ஓவியம் படிக்கப்போ உனக்கு நான் பணம் கட்டுக்கிறேன். அண்ணன் அப்படியே கண்ணு கலங்கி போய் உட்காந்துருக்கிறாரு. ஏன் கண்ணு கலங்குற, நான் என் கையை பாரு அப்படின்றாரு. கையை பார்த்தா டெய்லி சுரங்கத்தில் வேலை பார்த்து அந்த உளி பிடித்து அவருடைய பல எலும்புகள் நொறுங்கி இருக்குது. அப்படியே கையை இப்படி பண்ணும்போதே கை கிடுக்கிடுன்னு நடுங்குது, இந்த எலும்பெல்லாம் நொறுங்கி இருக்குது. என்னால் நீ கொடுத்த இந்த ட்ரிங்க்ஸவே என்னால் கையில் வாங்க முடியல, நான் எப்படி ப்ரஷ் பிடிச்சி வரைய போகிறேன், பரவாயில்லை, என் கனவு என் கண்ணுக்கு முன்னாலேயே அழிந்து போனது, ஆனால் என் தம்பியின் கனவு நிஜமாகியதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நீயாவது ஜெயிச்சியே அது போதும். அப்போ தான் அண்ணன் அப்படி வச்சிருந்த அந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையை அப்படியே மனசுக்குள்ளே உள்வாங்கி தொழும் கைகள் அப்படின்னு வரைஞ்சி என்னுடைய அண்ணனுக்கு இது சமர்ப்பணம் அப்படின்னு அந்த ஓவியர் வரைஞ்சார். இப்போ தன்னுடைய வாழ்க்கையின் சில துளிகளை இழந்தாவது தன் கூட பிறந்தவர்களுக்கு உதவி செய்வது தான் உண்மையான அன்பு என்பதை நமக்கு முன்னால் எத்தனையோ பேர் நிரூபித்திருக்கிறார்கள். நடிகை கோவை சரளா அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, தெரியும். இப்போ பேய் படம்னா அவங்க இல்லாமே கிடையாது. முன்னாடிலாம் பேய் இல்லைன்னா தான் பேய் படம் இருக்காது. இப்போ கோவை சரளாமா இல்லைன்னா பேய் படமே கிடையாது.
அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுவும் அவங்க பாடின ஒரு பாட்டு ரொம்ப ஹிட்டு, சிநேகிதனே பாட்டு. அவங்கள மாதிரி யாரும் பாடவே முடியாது. இவ்வளோ மாடனாக அவங்க தான் அதை பாடினாங்க. என்னை காரைக்குடியில் கேட்டாங்க, அவங்க தானே சொல்லுவாங்க அமெரிக்காவில் ஆம்ஸ்ட்ராங் கூப்பிட்டாங்கன்னு கவுண்டமணி கரகாட்டக்காரன் படத்தில் கேலி பண்ணுவார். அந்த கோவை சரளா மேடம் டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் ஏம்மா திருமணமே செய்துக்கிறல அப்படின்னு. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. இவ்வளோ ஃபேமஸான நடிகை, ரொம்ப வருஷமாக அந்த ஃபீல்டில் நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு நடிகை. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் திருமணமே பண்ணிக்கல? அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் எனக்கு தம்பி தங்கச்சின்னு அது ஒரு பெரிய குடும்பம். நான் தான் இப்படி ஒரு ஃபீல்டுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இந்த பணத்தை வச்சு தான் என் தம்பி தங்கச்சிகளை படிக்க வச்சேன், வேலை வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன், வீடெல்லாம் கட்டினேன். அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகி திரும்பி பார்த்தா எனக்கு 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் எனக்கு எதுக்கு திருமணம்? என் தம்பி பிள்ளைகள், என் தங்கையின் பிள்ளைகள் தான் இனிமேல் என்னுடைய பிள்ளைகள், அவங்க குடும்பம் தான் என்னுடைய குடும்பம் என்று நான் என்னை மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு. எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அந்த மனுஷிக்குள்ள எவ்வளோ பெரிய துயரம் இருந்தாலும் ஏன் தம்பி தங்கச்சிக்காக இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், இந்த அன்பை வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் புறம் தள்ளிவிட முடியாது. இன்னொரு முக்கியமான 2 பேர் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ஒன்று. ஏதாவது வேணும்னா யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம சவுத் சைட்லாம் அப்பாக்கள் இருக்காங்கல்ல, பொம்பளை பசங்களை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாங்க தெரியுமா? பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பாப்பா, பாப்பா சாப்பிட்டுச்சா, பாப்பா தூங்குச்சா, பாப்பா காலேஜ் போச்சா. பாப்பாவே பீப்பா மாதிரி இருக்கும். ஆனாலும் அப்பாவுக்கு அது பாப்பா தான். பாப்பா வந்துச்சா, பாப்பா போச்சா, அப்படியே தான் கேட்பார். அப்பாவுக்கு ஆம்பளை பசங்களையும் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டார் தெரியுமா? அந்த எரும மாடு வந்துச்சா, ஊர் சுத்த போயிருக்குமே, அது உருப்படாது. இப்படி தான் அப்பா சொல்லுவார். பார்த்துருக்குறீங்களா? எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் அப்பாவுக்கு ஆம்பளை பசங்கனாலே ஒரு வில்லன் தான். ஆனால் பெண் குழந்தைகள் அப்படின்னாலே ரொம்ப செல்லம். இவங்க தான் இல்லாத சேட்டை பண்ணியிருப்பாங்க. அண்ணனோ தம்பியோ அடிக்க வருவாங்க. தான் பொம்பளை பிள்ளைய தொட்ட கையை உடைச்சிருவேன், அது எங்கள் ஆத்தா அப்படிம்பாரு. ஏன்னா நீங்களும் அவரை பெற்றீங்க. ஆனால் சொல்வார் இல்லையா, வீட்டில் நடக்கிறது தானே, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தீபாவளியோ கிறிஸ்மஸோ ரம்ஜானோ வருது, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்போம்ல. ட்ரெஸ் எடுக்கும் போது ஒரு பட்ஜெட் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டில் அப்பா ஒரு தொகையை அம்மா கையில் கொடுத்துருவார். அம்மா உடனே நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்கே பாரு, உங்கள் அப்பா 5000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாரு, வீட்டில் எல்லாருக்குமே இவ்வளோ தான், உனக்கு 1000 ரூபாய், ஆளுக்கு 1000 ரூபாய், மீதி 1000 ரூபாய் குடும்ப செலவுக்கு, நீ இந்த 1000 ரூபாய்க்குள்ளே தான் ட்ரெஸ் எடுத்துக்கிடணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓகே மம்மி, நான் 800 ருபீஸ்க்கே சுடிதார் எடுத்துக்கிறேன், 200க்கு செப்பல் இல்லைன்னா வாட்ச் ஏதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஜென்ரலாக தான் சொல்வீங்க. ஆனால் அந்த கடைக்கு போன உடனே என்ன ஆவீங்க? குபீர்னு உள்ளே போய், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இதே இருக்குது, ஒரு ஃப்ளோரே இருக்குது, உள்ளே போய் ஒரு சுடிதாரோடு வருவீங்க. அதில் ரேட்டை தான் அம்மா பார்ப்பாங்க. அப்பா எதை பார்ப்பாரு? இந்த சுடிதார் போட்டால் என் பொண்ணு எப்படி அழகாக இருக்குன்னு அப்பா பார்ப்பார். ஆனால் இது என்ன ரேட்டுங்கிறத அம்மா பார்ப்பாங்க. அந்த டேக் எடுத்து பார்ப்பாங்க, 2300 ரூபான்னு எழுதியிருக்கும். அம்மா என்ன சொல்லுவாங்க? உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? வீட்டை விட்டு வரும்போதே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? 1000 ரூபாய்க்குள்ளே தான் நான் எடுக்க சொன்னேன், இதை ஏன் எடுத்த? உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அப்பா எனக்கு இந்த சுடிதார் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என் கிளாஸ் தர்ஷினி கூட இதான்ப்பா வச்சுருக்கா, லாவண்யா கூட இதே மாதிரி தான்ப்பா எடுத்திருக்கா, ப்ளீஸ்ப்பா. அப்பா என்ன சொல்வார்? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காடா, உனக்கு இது ரொம்ப அழகாக தான்டா இருக்கும், இதை நீ எடுத்துக்கோ. அம்மா சொல்லுவாங்க, இன்னும் எடுத்துக்கோ. 1000 ஏய் வர்றத இடத்துல சத்தம் போடக்கூடாது. ஏன் ட்ரெஸ்ஸுக்கு உரிய 1000 ரூபாவும் பாப்பாவுக்கு கொடுத்துரு. இந்த தடவை எனக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை, என் பொண்ணுக்கு அந்த பணத்தையும் கொடுத்துரு, அவள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும். சொல்கிறாரா சொல்லலையா? சொல்கிறாரா? இன்னைக்கு இத்தனை பேர் நல்லா காஸ்ட்லியான ஷூ போட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பாக்கள் நிறைய பேர் போட்டிருக்கிற செப்பலுடைய ரேட்டு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போட்டிருக்கிற ஷர்ட்டோடைய ரேட்டும் உங்கள் அப்பா போட்டிருக்கிற ஷர்ட்டோடைய ரேட்டும் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நிறைய அச்சீவர்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம்ல, இன்ஜினியரிங்கில் அச்சீவர்ஸ் எல்லாம், அதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? உங்களுக்கு வேறு வேலை இல்லை, அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வேறு வேலை இல்லை, உட்காந்து கேட்டுட்ருக்கோம். ஒரு சாதனையாளர்களிடம்தான் சாதனைகளை பற்றி பேச முடியும் என்பதால் உங்களிடம் நான் அவர்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன். நீங்களே நம்ப மாட்டேங்கிறீங்களா உங்களை சாதனையாளர்னு சொன்னால்? சரி, நானே ப்ரூவ் பண்ணிடட்டுமா? நீங்கள்லாம் சாதனையாளர்கள். உங்களில் எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி 4 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்த இன்ஜினியர்ஸ்? எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி? அது அம்மா தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை அப்பா தாத்தா பாட்டியாக இருக்கலாம், 2 பேரும். ஒருத்தர் யோசித்து கை தூக்கிட்டு கீழே போட்டார், அரியர் இருக்கு போல் இருக்கு. யார் தாத்தா பாட்டியும்
ப்ரொஃபஷனல் கோர்ஸு முடிக்கலை, அப்படி தானே? முடிக்கலை, ரைட். எத்தனை பேருடைய அம்மா அப்பா 2 பேரும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தவங்க? அம்மா அப்பா 2 பேரும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 4 வருஷம் படிச்சிருக்கணும். அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 10 பேர். இதை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன், அப்படி இந்த அரங்கமே அதிரணும். ஏன் இவ்வளோ பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்க? நீ தானம்மா கொடுக்க சொன்ன, உன் தொல்லை தாங்க முடியல. ஏன் தெரியுமா நீங்கள் இவ்வளோ பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்க? இன்னும் 30 வருஷம் கழித்து இதே இடத்தில் உங்கள் பிள்ளைங்க, நம்ம ஒரு டைம் மிஷினில் ஏறி போவோம் டிக்கிலோனா மாதிரி, 30 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஏதோ ஒரு காலேஜில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு பேச்சாளர் வந்து பேசுகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, உங்களை எத்தனை பேருடைய அம்மா அப்பா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தவங்க அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவாங்க? எத்தனை பேர் கை தூக்குவாங்க? இன்னைக்கு 1000 பேர் இருக்கிறீங்க, 10 பேர் தான் கை தூக்குனீங்க. 30 வருஷம் கழிச்சு 1000 பேரும் கை தூக்குவார்கள். இல்லை, இன்னும் 60 வருஷம் கழிச்சு போவோம். உங்கள் பேரன் பேத்திலாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க. உங்களை மாதிரியே அவங்களும் அழகாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் கொடூரமாக வச்சுருப்பாங்க, பேண்ட்டெல்லாம் கிழிச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்கள மாதிரியே லட்சணமாக இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்கள்ட்ட கேட்குறோம், உங்களின் தாத்தா பாட்டிகள் யாரெல்லாம் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க, 4 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் யாரெல்லாம் கை தூக்குவாங்க? யாரெல்லாம் கை தூக்குவாங்க? எல்லாரும் கை தூக்குவாங்களா? இன்னைக்கு நீங்கள் யாருமே கை தூக்கலை. ஏன்? 2 தலைமுறையின் அடையாளமாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இனி வரப்போகிற 2 தலைமுறையின் முகவரியாக நீங்கள் இருக்கிறீர்கள். 5 தலைமுறையின் சாதனையாளர் நீங்க தான். இன்னைக்கு உங்களால் கை தூக்க முடியல, ஆனால் உங்களால் நாளைக்கு உங்கள் தலைமுறை கை தூக்கும். எங்கள் பாட்டி பிஎஸ்என்ஏல படிச்சிருக்கிறாங்க. பாட்டி அப்பவுமே பெரிய தில்லாலங்கடி டான்ஸ்லாம் ஆடுவாங்க. எங்கள் தாத்தாலாம் அப்படி ஸ்போர்ட்ஸில் இறங்கினார்னா தெரிச்சு ஓடிடுவாங்க எதிரிகள்லாம். ஏன் அவ்வளோ கேவலமாக இருப்பாரா? இல்லை, அவ்வளோ நல்லா விளையாடுவார். சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? உங்கள் தாத்தா பாட்டியால் உங்களுக்கு கிடைக்காத பெருமை உங்கள் பேர பிள்ளைகளுக்கு உங்களால் கிடைக்க போகிறது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க இருக்கிறது என்றால் 5 தலைமுறையின் அடையாளமாக இருக்கிற நீங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனையாளர்கள். அதனால தான் சாதனையாளர்களை பற்றி உங்களோட நான் பேச வந்திருக்கிறேன். சரியா? இப்போ உங்கள் வயசில் உள்ள நிறைய பிள்ளைங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடும், கொட்டாவிலாம் விடக்கூடாது. உங்கள் வயசுலேயே இருப்பாங்க இல்லையா, உங்கள் ஏஜில், அந்த மாதிரி பிள்ளைங்க, இந்த மாதிரி படிக்க வராத பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்குறீங்களா? எங்களுக்கு மொபைல் பார்க்கவே நேரம் இல்லை மேடம், இவங்களையெல்லாம் பார்க்குறக்கு எனக்குன்னா தலையிழுத்தா அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்து நீங்கள் ஊர் பக்கம் போகும்போது உங்கள் வயசில் உள்ளவங்க படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்கள் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போட்டுட்ருக்குறாங்க, இருக்காங்களா? உங்கள் வயசில் உள்ளவங்க இருக்கிறாங்களாப்பா? ஓகே. மெக்கானிக் கடையில் பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்காங்களா? ஹோட்டலில் பெஞ்சு துடைக்கிறாங்களா? லாட்ஜில் வேலை பார்க்குறாங்களா? சிவகாசி பட்டாசு கடையில் வேலை பார்க்குறாங்களா? தலவாய்புரத்தில் நைட்டி கடையில் வேலை பார்க்குறாங்களா? பூக்கட்டி விற்கிறாங்களா? இந்த ரோட்ல எல்லாம் கடல மிட்டாயி, வெள்ளரிக்காய் இதெல்லாம் விற்கிறாங்க, பார்த்துருக்குறீங்களா? அவங்களாம் ரொம்ப வயசானவங்களாம் கிடையாது. நிறைய பேர் உங்கள் வயசில் 17லேருந்து 20 வயசுக்கு உள்ளவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கட்சி மாநாடு மாதிரி ஒரு அழகான ஒரு குடிலுக்குள்ளே ஏசிலாம் போட்டு மத்தியானம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக வந்து உட்காந்துருக்குறீங்க, அப்படி தானே? ஜாலியாக இருக்கீங்களா இல்லையா? ஓகே. உங்கள் வயசில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்கெல்லாம் பாவம் பண்ணவங்களா? அவங்களாம் பாவம் பண்ணிட்டாங்களா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து புண்ணியம் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன் மேடம், அதனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்குறேன். அவங்களாம் ரொம்ப பாவம் பண்ணிட்டாங்க, அப்படியா? அவங்க பாவம் பண்ணவும் இல்லை, நீங்கள் புண்ணியம் பண்ணவும் இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க, அவங்க அங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. என்ன காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம்தான், உங்களுக்கு கிடைத்த பெற்றோர்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் செஞ்ச ஒரே புண்ணியம் உங்கள் பெற்றோர்கள் தான். அவங்க செஞ்ச ஒரே பாவம் அவங்க பெற்றோர்கள் தான். அவங்க பெற்றோர்கள் என்ன முடிவு பண்ணாங்க? இவன் படித்து கிழிச்சது போதும்,
இவள் படித்து என்ன சாதிக்க போகிறா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க கல்யாணத்தை அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா முடிவு பண்ணாங்க. உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, நாம் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து உங்களை இங்கே உட்கார வச்சுருக்குறாங்க. வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படிப்பட்ட பெற்றோருக்கு தனக்கு உரியதையும் உங்களுக்காக கொடுத்து விட தயாராக இருக்கிற உங்களுடைய அப்பாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு பஞ்சாபில் ஜலந்தர்னு ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி ஆயிட்டாங்க. 24 வயசில் நீதிபதி ஆயிட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். 24 வயசில் நீதிபதி ஆகுறது. நீதிபதியாகி கோர்ட்டுக்கு வர்றாங்க. இப்போ அப்படி காரில் வந்து இறங்குறாங்க. அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் போய் குமாஸ்தா லாயர்ஸ் எல்லாம் போய் நிற்கிறாங்க. அந்த அம்மா எல்லாரையும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி நேராக நீதிமன்ற வளாகம் இருக்கும்ல, அங்கே ஒருத்தர் டீ கேன் வச்சு டீ வித்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் அவர் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும், மேம் நீங்கள் தான் இங்கே நீதிபதி, என்ன டீ கடைக்காரங்க கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த ஸ்ருதி நின்று திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டுமானால் இன்றைக்கு நான் நீதிபதியாக இருக்கலாம், ஆனால் இந்த நீதிபதி பதவி கிடைப்பதற்கு இந்த டீ வித்துட்டு இருக்கிறாரே எங்கள் அப்பா, அவர்தான் காரணம், எனக்கு அவர்தான் முக்கியம். இப்போ நாளையிலேருந்து அவங்க அப்பாவுடைய நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். நாளையிலேருந்து அவங்க அப்பா கலெக்டர் ஆயிடுவாரா? நாளைக்கும் அவர் டீ தான் விற்பார். நேற்றுக்கும் டீ தான் விற்றார். ஆனால் நேற்றுக்கு இருந்த மரியாதை என்ன, நாளைக்கு இருக்க போகிற மரியாதை என்ன? நேற்று வரைக்கும் டீ வாங்கினவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, யோ டீ போடியா, என்ன டீ போடுற நீயே, அக்கௌண்ட்டில் வச்சுக்கோ, இப்படி தானே பேசியிருப்பாங்க. இனிமேல் என்ன செய்வாங்க, ஐயா டீ போட்டு கொடுங்கய்யா, இல்லைன்னா வெண்ணி தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் கூட ஊற்றுங்கய்யா, உங்கள் பொண்ணுக்கிட்ட எதாவது போட்டு கொடுத்துறாதீங்கய்யா, அவங்க பெரிய நீதிபதியா, என்னையை பற்றி கொஞ்சம் சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா, இப்படி தானே பேசுவாங்க. நேற்றைக்கும் அவர் டீக்காரர் தான், இன்றைக்கும் டீக்காரர் தான். ஆனால் அவருக்கு கிடைத்த கௌரவத்திற்கு அவருடைய மகள் என்கின்ற அந்த ஒற்றை ஜீவன் காரணமாக இருந்தது என்றால், அப்படி ஒரு கௌரவத்தை உங்கள் அப்பாவுக்கு உங்களால் மட்டும்தான் வாங்கி தர முடியும். இன்றைக்கி உங்கள் அப்பா ஒரு சாதாரணமானவங்களாக இருக்கலாம், எளியவராக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை எட்டும்போது அந்த இடத்தில் உங்கள் அப்பா நிற்பார். இதே மேடையில் உங்கள் அப்பாவை கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள், எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு சூப்பர் கிஃப்ட், இந்த 4 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே ஒரு சூப்பர் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். என்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம்? என்ன கிஃப்ட் உங்கள் அப்பாவுக்கு கொடுப்பீங்க? ஒரு வாட்ச் வாங்கி கொடுப்போமா? ஷர்ட் வாங்கி கொடுப்போமா? அவர் காசில் தான் வாங்கி கொடுக்கணும். நம்மளாம் எங்கே போய் சம்பாதிக்கிறோம்? அப்போ ஒன்று செய்யலாம், இந்த 4 வருஷத்தில் எங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல பேர் மட்டும்தான் வாங்கி தருவேன், என்னால் எந்த கெட்ட பேரும் வராது என்கின்ற உறுதிமொழியை உங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியும் என்றால் ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் கொடுங்க. இந்த 4 வருஷம் வந்த அப்பாவி ஜீவன்கள் கொட்டாய் விட்டுட்டே இருக்குது வந்ததுலேருந்து. இந்த ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப செல்லன்னா யார் தெரியுமா? அம்மா தான். எதுக்கு எடுத்தாலும் அம்மா தான். மா என் பேண்ட்டுங்க, அம்மா என் ஷர்ட்டுங்க, அம்மா என் ஐடி கார்டுங்க, அம்மா என் பேக்குங்க, அம்மா என் லஞ்ச் பாக்ஸுங்க, அம்மா என் அதங்க, என் இதங்க. அப்பாட்ட போய் ஒன்று தான் கேட்பான், அம்மா அப்பா எங்கே அப்படின்ட்டு அப்பாட்ட போய் கேட்பான். அப்பா அம்மா எங்கே? அப்பாட்ட கேட்குறது அது மட்டும்தான் இருக்குது. இந்த அம்மாக்களுக்கு பையங்க மேலே ஒரு நம்பிக்கை உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஊரே சொல்லும், அக்கா உன் பையனாக்கா அவன் இந்த இப்படி குச்சி குச்சியாக தலை வச்சுருக்கானே, இந்த முட்டிங்களுக்கு பேண்ட்டு போட்டிருக்கானே, உங்கள் பையன் ஆமா உருப்பட மாட்டாங்க்கா, உருப்படவே மாட்டான். ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் என் பிள்ளை உருப்படும், ஆணி போய் ஆவணி வந்தால் என் பிள்ளை டாப்பாக வரும் சொல்லுவாங்கல்ல. உங்களை தானே சொல்லுவாங்க. உங்களை பற்றி ஊரே என்ன சொல்லட்டும், சொந்தக்காரங்கள் என்ன சொல்லாட்டாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை மிக சிறப்பானவனாக வருவான், என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும். உங்களை மொத்த நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே பெண் உங்கள் அம்மா மட்டும்தானே தவிர வேற யாரும் கிடையாது. உங்கள் அம்மா லவ் பண்ணுற அளவுக்கு யாருமே உங்களை லவ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு பிரியத்துக்கு சொந்தக்காரங்க உங்கள் அம்மா மட்டும்தான். அதனால் இருக்கிற இந்த 4 வருஷத்துக்குள்ளே உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களால் என்ன பெருமையை தேடித்தர முடியுமோ அதை நிச்சயமாக செய்வோம் என்று இன்றைக்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கூடவே இருக்கிறதுக்கு 4 வருஷம் இறைவனால் கொடுக்கப்பட்டவங்க தான் உங்கள் பேராசிரியர்கள். இப்போ ஓரளவு எல்லாரோடையும் அறிமுகமாயிருப்பீங்க. இந்த 4 வருஷம் அவங்க தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் கூடவே இருக்க போகிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனை துறைகள் இருந்தாலும் யாரோ பெத்த பிள்ளைய
என் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் பெற்றவர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. நீங்கள் யாரோ பெற்ற பிள்ளைங்க, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா என் பிள்ளை, ஈஸியா அது என் பொண்ணு சொல்லுவாங்கல்ல. தன் பிள்ளை நல்ல மார்க் எடுத்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதை விட தன்னிடம் படித்த மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்தால் அதிகம் சந்தோஷப்படுகிற ஒரே ஆத்மா ஆசிரிய பெருமக்கள் மட்டும்தான். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் மாவீரன் என்று கொண்டாடப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் தன் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர் காரணம், இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். என் இனிய மாணவ செல்வங்களே, உங்கள் டயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இவ்வளவு அழகாக அடுத்த ஜென்ரேஷன் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டாங்கன்னு எங்கள் ஃபீல்டில் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் போனால் ஒரு 50 ஜோக்ஸ் சொல்லுவோம், எல்லோரும் கைதட்டி சிரிப்பாங்க, அதை தவிர வேறு ஒன்றும் இவங்கள்ட்ட செய்ய முடியாது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் இன்றைக்கி போய் சொல்வேன், PSNA கல்லூரியின் முதலாண்டு மாணவர்களை பாருங்கள், நல்லதை யார் எப்போது சொன்னாலும் கேட்கக்கூடிய நல்ல தலைமுறை நாம் கண் முன்னால் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளை, நல்ல நட்புகளை, ஆசிரிய பெருமக்களை கைப்பிடித்து கொண்டு நம்முடைய தேசத்தின் பெயரையும் தமிழ்நாட்டின் பெயரையும் உங்கள் குடும்பத்தின் பெயரையும் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்று உங்கள் கனவுகள் அத்தனையும் வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.